ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி மத்தி மீன் வச்சு மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு மத்தி மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குங்க. புளி ஊற்றி வைக்கிறதுக்கு மீன் இன்னொரு போசியில் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறுட்டுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ண வேண்டியதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, வரமிளகா ஒரு 4 மிளகா எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. ஜீரகம் போட்டுக்கலாங்க. மிளகு போட்டுக்கலாங்க. வரமிளகா 4 போட்டுக்கலாங்க. இது நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம இதை ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ, தக்காளி பெரிய சைஸ் 3, பூண்டு ஒரு கட்டைங்க, தேங்காய் ஒரு மூடி. இப்போ மீன் குழம்புக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்ததை பவுட்ரு பண்ணியாச்சுங்க. நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஊற்றி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்திக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் புளித்தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சுங்க. நம்ம மீன் சேர்த்திக்கலாம். இப்போ மீன் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.